ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிபிஎஸ்சி 10th மேக்ஸில் 14th சாப்டரில் ஃபஸ்ட் எக்ஸசைஸில் 25th சம் இந்த சாப்டரோட கடைசி சம் நினச்சிடும் பார்ப்போம். வாங்க சம்முக்குள்ளே போகலாம். பாருங்கள், which of these following arguments are correct and which are not correct? Give reason for your answer. Subdivision 1. If two coins are tossed simultaneously, there are three possible outcomes: two heads, two tails, or one of each. Okay. Therefore, for each of these outcomes, the probability is 1/3. This is first. Second, பாருங்க, if a die is thrown, there are two possible outcomes: an odd number or an even number. Therefore, the probability of getting an odd number is 1/2. அப்படி கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, இந்த சம்மில் ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து காயினை டாஸ் பண்ணுறது, செகண்ட் சப்டிவிஷன் வந்து நமக்கு வந்து டையை வந்து நினச்சது த்ரோ பண்ணுறது. ஆல்ரெடி இந்த மாடலில் நம்ம ஆல்ரெடி நினச்சிருக்கோம், நிறைய பார்த்துருக்குறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆன்சர் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த ஆன்சர் கரெக்டாக தப்பாக நம்ம நினச்சிருக்காங்க செக் பண்ண சொல்லியிருக்காங்க. வாங்க செக் பண்ணிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கோங்க. ரெண்டு காயின் வந்து அடிச்சிட்டாங்க, அட் அ டைமில் சைமல்டேனியஸ் அடிச்சிட்டாங்க. ரெண்டு காயின் டாஸ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது ரெண்டுமே ஹெட்டாக வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அண்ட் ரெண்டுமே டெய்லாக வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அண்ட் ஒரு ஹெட்டு ஒரு டெய்ல் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, அவங்களுக்கு 1/3 அப்படி கொடுத்துருக்காங்க. இது கரெக்டானு செக் பண்ணலாம். ஸோ நமக்கு காயின் டாஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது என்ன அவுட்கம்ஸ் கிடைக்கும் பாருங்க. ரெண்டு ஹெட் கிடைக்கலாம், ஒரு ஹெட்டு ஒரு டெய்ல் கிடைக்கலாம், அல்லது ஃபர்ஸ்ட் இதில் டெய்லு ரெண்டாவது ஹெட்டு கிடைக்கலாம், அல்லது ரெண்டுமே என்ன செய்யலாம், டெய்லாக கிடைக்கலாம். சரி, இப்போ நமக்கு இது தவிர வேற அவுட்கம்ஸ் அடிச்சாது, காயின் டாஸ்ல அடிச்சாது நமக்கு வராது. ஸோ என்எஃப்எஸ் எவ்வளோ, நமக்கு 4. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 2 ஹெட்ஸ் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் ஃபர்ஸ்ட் இது ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 2 heads. சரி, A equal to, இதில் ரெண்டு ஹெட் எதில் வருது, ஒன்று தான் வருது இல்லையா. ஸோ ஹெட்டு ஹெட்டு, அப்போ N of A equal to 1 தான். ஃபார்முலா பார்க்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் A equal to N of A டிவைட் பை N of S. அப்போ என்ன வரும் நமக்கு, 1/4 நினச்சிது ஆன்சர் கிடைக்குது. ஸோ இதுதான் ரெண்டு ஹெட் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே அடிபட்டு போகுது. ஓகே, இங்கே வந்து 1/4 கிடைச்சிருக்கு. இங்கே எல்லாமே, அதாவது ரெண்டு ஹெட் விழுறதுக்கும் ரெண்டு டெய்ல் விழுறதுக்கு, அது ஒரு ஹெட் ஒரு டெய்ல் விழுறதுக்கு எல்லாமே என்னதுதான் 1/3 கொடுத்துருக்காங்க. பட் நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நினச்சது நமக்கு இங்கே அடி வாங்கிடுது. ஸோ இந்த இது கம்பல்சரி இதுதான் ராங். ஓகே, ஃபர்ஸ்ட் இது. ஓகே, நம்ம இன்னும் ரெண்டு கொடுத்துருக்காங்க, அதையும் நினச்சிடலாம், பார்த்துடலாம். அப்புறம் பார்க்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 2 tails. ஸோ நான் இதை பீன்னு வச்சுக்கிறேன். பி எனக்கு, ஐ மீன் ரெண்டு ஹெட் இதில் எத்தனை இருக்கு, ஒன்று தான் இருக்கு. அதுவும் என்னது தான், 1 தான். அப்போ N of B equal to 1 இல்லையா, 1. அப்போ நமக்கு P of B equal to N of B divided by N of S. ஓகே, ஸோ இங்கே என்ன கிடைக்கும் நமக்கு, 1/4. இங்கே என்ன தான் கிடைக்கும், 1/4 தான் நினைச்சது நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 1 of each, அதாவது ஒரு ஹெட்டு ஒரு டெய்ல் மட்டும் நினைச்சணும் கிடைக்கணும். அப்போ தேர்ட் ஒன், ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 1 of each. சரி, அந்த மாதிரி. அப்போ நான் சீன் வச்சுக்கிறேன். எனக்கு ஒரு டெய்ல் ஒரு ஹெட்டு, ஃபர்ஸ்ட் பாருங்க ரெண்டு இருக்கு. இங்கே ஒரு ஹெட்டு ஒரு டெய்லு, இங்கே ஒரு டெய்லு ஹெட்டு. அப்போ ஹெட்டு டெய்லு டெய்லு ஹெட்டு. ஸோ எனக்கு அப்போ N of C equal to 2 நினச்சிது கிடைக்குது. ஓகேவா. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் C equal to N of C டிவைட் பை N of S என்ன கிடைக்கும் எனக்கு, 2/4. இங்கே என்ன கிடைக்கும் எனக்கு, 1/4. ஸோ இந்த 3 ஆன்சருமே ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் 3 ஆன்சருமே எனக்கு என்ன தான் கிடைக்குது, 1/4 தான் கிடைக்குது. ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 3 ஆன்சருமே என்ன வரும், 1/3 வரும் கொடுத்துருக்காங்க. ஸோ therefore subdivision 1 is wrong. நான் என்ன செஞ்சிடறேன், சப்டிவிஷன் 1 ராங் நினைச்சிடுறேன், ஆன்சரை கொடுத்துருவேன். இப்போ சப்டிவிஷன் 2 பார்க்கலாமா. சப்டிவிஷன் 2 பார்க்கணும். என்ன பார்க்கணும் பாருங்க.
இஃப் எ டை இஸ் த்ரோன். ஓகே, ஸோ நம்ம முதல்ல வந்து ப்ராபபிலிட்டி பார்க்கணும். ஒரு டையை த்ரோ பண்ணால் நமக்கு எத்தனை அவுட்கம்ஸ் கிடைக்கும்னு நினச்சணும் பார்க்கணும். ஸோ இஃப் அ டை இஸ் த்ரோன், பாசிபிள் அவுட்கம்ஸ் ஆர் என்னெல்லாம் கிடைக்கும் நமக்கு? எஸ் என்ன கிடைக்கும்? 1 2 3 4 5 and 6 இவ்வளோதான் கிடைக்கும். அப்போ n of s னா கவுண்ட் பண்ணால் நமக்கு என்ன செய்யும்? 6 என்ன செய்யும் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் சப்டிவிஷனில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? an odd number. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் an odd number. ஓகே, நான் இதை வந்து டின்னு வச்சுக்கிறேன். ஓகே, எனக்கு ஆட் நம்பர் என்ன வரும்? 1 to 6ல எனக்கு ஆட் நம்பர் என்ன வரும்? 1 வரும், 3 வரும் and 5 வரும் இல்லையா? ஸோ n of d equal to 3. அப்போ probability of d equal to n of d divide by n of s. என்ன கிடைக்கும் எனக்கு? 3/6, 1/2. ஓகே, இதுல மேட்ச் ஆகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு செகண்ட் சப்டிவிஷன்ல ஃபர்ஸ்ட் கேஸ் என்னது கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு. ஓகே, செகண்ட் கேஸ் பார்க்கலாம். அண்ட் ஈவன் நம்பர். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அண்ட் ஈவன் நம்பர். நான் இது ஈன்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு ஈவன் நம்பர் என்ன கிடைக்கும்? 1 to 6ல ஓகே 2 4 and 6 அது என்னதான்? n of e என்ன வரும் நமக்கு? 3 தான் கிடைக்கும். அப்போ probability of e equal to n of e divide by n of s. என்ன வரும் எனக்கு? 3/6 கிடைக்கும். ஆன்சர் 1/2 கட் பண்ணலாம். ஓகே, ஸோ எனக்கு இந்த செகண்ட் சப்டிவிஷன்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டினுக்கும் 1/2 கிடைக்குது. எனக்கு ஆன்சர் அவங்க நினைச்சிருக்காங்க 1/2 தான் நினைச்சிருக்காங்க, அவங்களும் கொடுத்துருக்காங்க. அப்போ செகண்ட் சப்டிவிஷன் கரெக்ட். சப்டிவிஷன் 2 இஸ் கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ராங், செகண்ட் சப்டிவிஷன் கரெக்ட் நினைச்சிருக்கோம். ஆன்சரை கொண்டு வந்திருக்கோம். ஓகே, ஸோ சம்மில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. சப்போஸ் கமெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சிலவங்க கால் பண்ணி சொன்னீங்க. கமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள், அல்லது மெயில் ஐடி கொடுத்துருக்குறோம், மெயில் பண்ணுங்கள். ஓகே, என்ன டவுட்னாலும் எப்போ வேணாலும் கேட்கலாம். நான் உங்களுக்கு நினச்சிடுறேன், சால்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஓகேவா? இந்த கொஸ்டினோட இந்த சாப்டர் நமக்கு நினச்சது முடிஞ்சது. அடுத்து என்ன சாப்டர் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க கொஞ்சம் நீங்கள் கால் பண்ணி அல்லது கமெண்ட் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த சாப்டர் நான் நினச்சிடுறேன், ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.